ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ. இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்டில் வந்து பார்ட் 4. ஓகே, ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான டாபிக். ஏன்னா ரெஃப் அண்ட் அவுட் அப்படின்ற இந்த ரெண்டு கீவேர்டை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ரெஃப் அண்ட் அவுட். ஓகே, நான் வந்து இதே எக்ஸாம்பிளில் வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த y ஈக்குவல் டு இந்த ஆப்ஷனல் பேராமெட்ரியை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நான் மேலே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் வந்து ஐ அப்படின்னு நான் வந்து இதுக்கு பேர் கொடுக்குறேன். ஈக்குவல் இந்த ஐக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், 100 டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த 10க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், நான் ஐயை கொடுக்குறேன். ஸோ நம்ம கான்செப்ட் படி என்ன வரும் அப்படின்னா, ஐயை நான் 10ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஐயை வந்து நான் வந்து என்னோடய அடிஷனுக்கு பாஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ரிசல்ட் வந்து அஃப்கோர்ஸ் ஐ வந்து 10 அப்படின்றதுனால 100 + 20 120 அப்படின்றது எனக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. ஓகேவா? ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ், x + y = 120. ஏன்னா ஐ வந்து 100, நான் அதை வந்து நான் இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் console டாட் ரைட் ஐ ஈக்குவல்ஸ் ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஐயோட வேல்யூவை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஜஸ்ட் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆடுக்கு வந்து 100 + 20 120 வந்துருச்சு. x + y பிகாஸ் என்னோட ஃபங்க்ஷனுக்கு உள்ளே போகுது. இங்கே console டாட் ட்ரைன் கொடுத்துருக்கனால x + y = 120 அப்படின்னு வந்துடுது. x + y. ஓகே, கிளியர். ஸோ இந்த மெத்தடை முடிச்ச அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா console டாட் ரைட் கொடுத்துருக்கேன். நான் என்ன கொடுத்துருக்கேன், ஐ என்ன வேல்யூ அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணுறேன், 100ன்னு இருக்குது. ரைட்? ஸோ இப்போ நம்ம இதை கிளியர் ஆகிட்டோம். இங்கே என்ன ஒரு சின்ன நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஐவோட வேல்யூ வந்து இப்போ சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட். நான் என்ன பண்ணுறேன், ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இன்டீஜர் இருக்குது பார்த்தீங்களா, இன்ட் ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குல்ல, இந்த பேராமீட்டருக்கு முன்னாடி நான் வந்து ரெஃப் அப்படின்ற கீவேர்டை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது நான் இங்கே கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய மெத்தடில் என்னோடய ஃபஸ்ட் பேராமீட்டர் பக்கத்தில் எரர் வரும், ஐக்கு பக்கத்தில் எரர் வரும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய மெத்தடில் வந்து என்னோடய ஃபஸ்ட் பேராமீட்டருக்கு நான் ரெஃப் அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணனால நான் வந்து இங்கேயும் அதை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது மூலியமாக என்னோடய ஃபஸ்ட் பேராமீட்டர் வந்து ரெஃபர் ஆகுது, விச் மீன்ஸ் ஆகுது அப்படின்றது வந்து நான் வந்து சொல்லிட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், என்னுடைய மெத்தடுக்குள்ளே என்னோட எக்ஸ் வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ x = 20 அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, ஸோ இந்த இதில் நீங்கள் கிளியராக கவனிங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இன்டீஜர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இன்டீஜர் மீன்ஸ் i = 100 அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து என்னுடைய பேராமீட்டருக்கு நான் பாஸ் பண்ணுறேன். i = அப்போ 100 தான் பாஸ் ஆகும். ரைட்? பட் உள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, என்னுடைய மெத்தடுக்குள்ளே வரும்போது நான் அந்த ஐயை வந்து நான் வந்து 100லேருந்து சேஞ்ச் பண்ணுறேன். விச் மீன்ஸ் உள்ளே வரும்போது எனக்கு வந்து ஐ வந்து 100 தான் வருது. ரைட்? உள்ளே கரெக்டாக தான் வருது. பட் உள்ளே வந்த பிறகு வரும்போது இது வந்து இந்த ஐ வந்து எக்ஸாக ரெஃபர் ஆகுது. ஓகே, ஸோ நான் உள்ளே வந்தோடனே அந்த எக்ஸோட வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், ரீப்ளேஸ் பண்ணுறேன். என்னது 20 ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, 20 ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்களா, உங்களுக்கு நான் 20 ரீப்ளேஸ் பண்ணனால ஸோ 20 + ஸோ என்னோட செகண்ட் பேராமீட்டர் வந்து 20. ஸோ எனக்கு ஆன்சர் 14 வருது. ஓகே, console டாட் ரைட்டில் வந்து x + y = 14 வந்துடுது. இது வந்து நீங்கள் நார்மலாக எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன்னா உள்ளே நான் வந்து என்னோடய வேரியபிள் நேமை சேஞ்ச் பண்ணனால எனக்கு வந்து வேல்யூ வந்து 40 அப்படின்னு வருது. பட் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து இது கிடையாது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா i = 20 அப்படின்னு வந்திருக்கும். பட் நம்ம இங்கே மேலே என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இன்ட் i = 100 டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் என்னோடய மெத்தடுக்கு கீழேயே நான் வந்து என்னோடய ஐயை வந்து நான் டிஸ்பிளே பண்ண காமிச்சிருக்கேன். அப்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஐயோட வேல்யூ 100 தானே, ஏன்னா 100 தான் நான் வந்து இங்கே மேலே அசைன் பண்ணியிருக்கேன்.
அப்போ எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிறதும் 100 தானே டிஸ்பிளே ஆகணும். பட் ஏன் 20 ஆகுது அப்படின்னா அதுக்கான முக்கியமான ரீசன் வந்து இந்த ரெஃப் அப்படின்ற கீவேர்டு தான். இந்த ரெஃப் அப்படின்ற கீவேர்டு என்ன பண்ணுது அப்படின்னா, நான் உள்ளே வந்து x=20 அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணனால இந்த இது வந்து எப்படி ரெஃபர் பண்ணுதுன்னா, இந்த 20 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரெஃபரன்ஸ் ஆகுதுல்ல, ஸோ இதோட இன்புட் வேல்யூ என்ன ஐ, கரெக்டாக இன்புட் டிக்ளரேஷன் இந்த ஐக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுது. ஸோ இந்த ரெஃபோடைய வேல்யூ அதுதான். ஸோ ஐக்கு ரீப்ளேஸ் பண்ணனால என்னுடைய மெத்தடுக்கு உள்ளே இருக்க அந்த ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வேல்யூவை வந்து என்னுடைய வெளியே நான் மெத்தடை கால் பண்ணுறல அந்த இடத்துல என்னோட ஃபஸ்ட்டு பேராமீட்டருடைய அந்த டிக்ளரேஷனோட வேரியபிளுக்கு வந்து நான் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருது. ஸோ அதனால தான் என்னோட ஐயோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இன்புட் போகும்போது i=10 வருது, உள்ளே வருது 10 தான் வருது, உள்ளே வந்து அந்த ஐ தான் எக்ஸாக ரெஃபர் ஆகுது, ரைட். ஸோ x=20 வருது. இந்த ரெஃப் கீவேர்டு அப்படின்றனால இது அப்படியே ரிவர்ட் ஆகுது. இந்த ஐயோட வேல்யூ வந்து 100லேருந்து 20 ரிவர்ட் ஆகுது. ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு இங்கே ஜஸ்டிஃபை பண்ணி காமிச்சிருக்கேன். console.writeLine i=20 சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ இது இந்த ரெஃப் கீவேர்டு வந்து இந்த ஒரு கேரக்டரை கொண்டது. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் இதுவும் ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இன்டர்வியூலையும் இதை பற்றின கேள்விகள் கேட்பாங்க. இந்த ரெஃப் கீவேர்டோடைய யூஸ் என்ன, ஸோ இதை எப்படி நீங்கள் பண்ணுவீங்க. முக்கியமாக நீங்கள் வந்து மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இங்கேயும் யூஸ் பண்ணணும், இந்த மெத்தட் கால் பண்ணுற இடத்துல இந்த ரெஃப் அப்படின்ற கீவேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் இதோட முக்கியமான வேலை, என்னோடய ஃபஸ்ட் பேராமீட்டர் இருக்குன்னா ஓகே, அதோட வேல்யூவை நான் உள்ள டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அதே வந்து நான் திரும்பி என்னோடய ஐ வேல்யூவையும் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெரிய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இதோடைய தேவை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இடத்துல தேவைப்படும், இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த ரெஃப் டைப் அப்படின்றது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெஃப் அண்ட் அவுட் அப்படின்னு நான் சொன்னேன், த சேம் கான்செப்ட். இப்போ நான் இந்த இடத்துல அவுட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரெஃபை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அவுட்டு போடுறேன். ஓகே ஓகே இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணிவிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் அவுட்புட் தான் கொடுக்கும், ரைட். ஸோ நான் ரெஃப் போடும்போது தான் எனக்கு சேம் அவுட்புட் தான் வந்தது, 40, பிகாஸ் 20 + 20 40. ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது, ஏன்னா நான் உள்ளே வந்து சேஞ்ச் பண்ணுறேன் ஐயோட வேல்யூவை, ஐக்கு ரிட்டர்ன் ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், ஸோ அப்போ ரெஃப்க்கும் அவுட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரெஃப் பண்ணதே தான் அவுட்டும் பண்ணுது, எஸ் கரெக்ட். இந்த ரெஃப் என்ன பண்ணிச்சோ அதே தான் அவுட்டும் பண்ணுது. பட் இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் வந்து ரெஃப்க்கு கண்டிப்பாக இன்டீஜர் i=100 நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பட் நான் அவுட் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த 100 அப்படின்றத டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து ஐயை கிரியேட் பண்ணால் மட்டும் போதும், அதுக்கு எந்த வேல்யூவையும் அசைன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. என்னோடய கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும் பாருங்களேன். நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோடய கோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. x+y=40 உள்ளே வருது. பட் ஐ வந்து எம்டியாக தான் வருது எக்ஸுக்கு, பட் உள்ளே வந்து அது 20 அசைன் ஆகுது. ஸோ 20 + 20 40 அண்ட் அவுட் வந்து அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போய் அந்த ஐயை ரெஃபர் பண்ணுது 20 அப்படின்னு சொல்லிட்டு, ரைட். ஸோ இதுதான் வந்து முக்கியமான டிஃப்ரென்ஸ். நீங்கள் ரெஃபுக்கு வந்து கண்டிப்பாக ஐயோட வேல்யூவை ஏதாவது ஒன்று அசைன் பண்ணியிருக்கணும். பட் அவுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் பண்ணியும் வச்சுருக்கலாம், இல்லை பண்ணாமலே இருக்கலாம். பட் இப்போ நீங்கள் அவுட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்களேன். ஏன்னா ஐக்கு வந்து நான் எந்த வேல்யூமே அசைன் பண்ணல, பட் எனக்கு அவுட்புட் நான் இன்புட் பேராமீட்டராக கொடுக்குறேன். உள்ளே வந்து அதுக்கு நான் ஒரு எக்ஸுக்கு நியூ வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அதே அப்படியே ரிட்டர்ன் பண்ணி எனக்கு வந்து ஐக்கான ஆன்சர் கொடுக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து இந்த ஐயோட வேல்யூவை உள்ளேருந்து ரிட்டர்ன் பண்ணுதுன்னே கூட சொல்லலாம், ரைட். ஒருவேளை நான் வந்து இந்த இடத்துல ரெஃப் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ரெஃப் கொடுத்தேன்னா எனக்கு கண்டிப்பாக எரர் வரும் பாருங்கள். எனக்கு வந்து அந்த ரெட் கலர் மார்க் வருது, ஏன்னா என்னோடய வேல்யூவை வந்து என் ஐயை வந்து நான் அசைன் பண்ணவே இல்லை, எந்த வேல்யூவையும் நான் வந்து அதுக்கு அசைன் பண்ணாமல் இருக்கேன். இப்போ நான் இதுக்கு அசைன் பண்ணேன்னா எனக்கு அந்த எரர் போயிடும். இப்போ நான் அசைன் பண்ணாமல் எனக்கு அவுட் போட்டேன்னா எனக்கு அது ஒர்க் ஆகும், ரைட். ஸோ இதுதான் வந்து ரெஃபுக்கும் அவுட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். கண்டிப்பாக இது இன்டர்வியூவில் கேட்பாங்க, ரெஃபுக்கும் அவுட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரெஃபும் அவுட்டும் ஒரே வேலையை தான் செய்யும்,
என்ன ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரெஃப்க்கு நம்ம கண்டிப்பாக வேல்யூ அசைன் பண்ணியிருக்கணும். அவுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் இல்லை. அசைனும் பண்ணியிருக்கலாம், அசைன் பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரெஃப் அண்ட் அவுட்டோடைய கான்செப்ட். இதுவும் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் ஒரு முக்கியமான பார்ட்.